காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ராவல் வித் கீர்த்தி. இன்றைக்கி என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னா மொச்சத்தொக்கு பட்டாணி தொக்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நம்ம வந்து இதில் மொச்சத்தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியண்ட், அதுக்கான வெஜிடபிள் தான் நான் சொல்ல போகிறேன். 2 ஆனியன்ஸ், அப்புறம் 2 டொமேட்டோஸ், அப்புறம் 4 சில்லி, அப்புறம் ஜிஞ்சர், கார்லிக், அதுக்கப்புறம் மொச்சை. அதாவது இதில் இருக்கும். நான் உடச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது ப்ரெசன்டபுளாக இருக்கவே தான் ஒரு 10 வச்சு நான் காமிச்சிருக்கேன் இன்க்ரீடியண்ட்டாக. நான் உங்களுக்கு ஃபுல்லாக அதை வந்து உரிச்சிட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஹலோ காய்ஸ், நான் வந்து கட் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் நேரம் இங்கே பாருங்கள், ஈரமாக இருக்குது தவாவே, அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆயில், அப்புறம் கடுகு, அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன வெஜிடபிள்ஸ், ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் மொச்சை இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஜிஞ்சர், கார்லிக் இருக்குது. அப்புறம் ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்குது. இப்போது அந்த தவா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போடலாம். நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம். ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டு கொஞ்சம் இப்படி சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிட்ட அப்புறம் இந்த கொஞ்சம் வெடிப்பு நின்றுடும். வெடிப்பு நின்ற பிறகு ஆனியன் போடுங்க. ஆனியன் நான் சொன்னேன்ல 2 ஆனியன், 2 ஆனியன் பெரிய சைஸ் ஆனியன், அதனால் அதிகமாக தெரியுது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. 2 மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெந்துட்டு இருக்கிற கேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 4 சில்லி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை வந்து போட்டுக்கோங்க. போட்டு இதையும் வேக வைங்க. இதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மொச்சை நான் உரித்து காட்டினேன்ல, அது இப்போ உரிச்சிருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் போட வேண்டியதுதான். இதை இந்த மொச்சையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் வேக வந்து லேட் ஆகும். அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததையும் இதையும் போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன்ல, மொச்சையை வந்து நான் உரித்து காட்டினேன். இந்த மாதிரி தான் இருக்கும் மொச்சை. ஓகேவா? இந்த மாதிரியே நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அது வந்து கொஞ்சம் வேகம் வந்து லேட் ஆகும். ஸோ நம்ம இப்படி சாப்பிட்டா கூட ஓகே தான். இந்த மாதிரி உரிச்சுக்கிறோம்.
உரிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதையும் நம்ம அதில் போட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு நம்ம போடும்போது அது ஈஸியாக வெந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம உப்பு போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இதில் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இது பாருங்க, நல்லா ஜூஸியாக ஆயிடுச்சு. இப்போது அது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பாருங்க, நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்க, ஜூஸியாக இருக்குதுல்ல, நல்லாவே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது நம்ம சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்கோம். அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே அது வெந்துடும். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது பாருங்கள், நம்ம ரெடியாக வச்சுருந்த ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை எடுத்து இப்படி தூவிடலாம். இது தூவிடலாம். நம்ம மூடி வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி, இது வெந்தால் போதும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இது வெந்துச்சுன்னா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இன்னும் எவ்வளோ நம்ம போட்டோம், அது நல்லா அப்சர்வ் ஆகிட்டே வருதா? இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகி வரணும். தொக்கு அப்போ தான் நல்ல கன்சிஸ்டன்சிக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். அன்டில் தென் பாய்.